அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலுக்காக தனியார் நிறுவனத்துடன் விஜயின் தாவேகா ஒப்பந்தம் போட இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்காக தகுந்த வியூகங்களுடன் களமிறங்க விஜய் திட்டம் வைத்திருப்பதாகவும் தாவேகா தேர்தல் வியூக வகுப்பாளராக ஜான் ஆரோக்கியசாமி இருந்த நிலையில் தற்பொழுது இந்த ஒரு புதிய முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஆதவ் அர்ஜுனா நிறுவனம் அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் அடுத்த கட்ட திட்டம் வகுக்கவும் திட்டம் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. வணக்கம். விசிகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா விலகிய உடனே அவர் தாவேக்கல இணைவாரா, இது போன்ற பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அந்த புத்தக வெளியீட்டு விழாவை தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில தற்பொழுது அவரை முன்வைத்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் அவர் கூடவே அந்த வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் அவங்களோட இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உண்மையில கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வெளியாகி இருக்கக்கூடிய விவரம் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வகுப்ப வியூகாளர் ஜான் ஆரோக்கியசாமி இருந்து வரக்கூடிய சூழல்ல கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜான் ஆரோக்கியசாமி சர்ச்சைக்குரிய வகையில பேசிய ஆடியோ ஒன்று வெளியானது. அந்த ஆடியோவில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவருடைய நடவடிக்கைகள் குறித்து கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். புசி ஆனந்த் தாவேகாவை முடக்குவதாகவும் பேசியிருந்தார். இதே போன்ற நிலைமை நீடித்தால் தமிழக வெற்றி கழகம் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் 2% வாக்குகள் கூட வாங்காது. தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சாதியை மையமாக வைத்தே எங்க பொறுப்புகள் நியமிக்கப்படுகிறது என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு நிர்வாகிகள் பிற கட்சியிலிருந்து இணைவதற்கான ஒரு சூழல் இல்லாமல் இருந்தது. இதற்கு ஜான் ஆரோக்கியசாமி தடையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதே போல கட்சியில் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் கட்சிவதற்கு ஜான் ஆரோக்கியசாமி ஒரு முக்கிய காரணகர்த்தாவை இருப்பதாகவும் கட்சி வட்டாரங்களே பேசி வருகிற சூழல்ல தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்துடன் தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலுடன் ஒப்பந்தம் எழுப்போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனுடைய முன்னோட்டமாக ஒவ்வொரு பூத் வாரியாக ஆய்வுகள் நடத்த இருப்பதாகவும் கள ஆய்வுகள் நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் ஒவ்வொரு பூத்திற்கும் 5 to 7 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு ஒரு நிர்வாகியும் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்புக்கு பின்னரும் ஆதவ் அர்ஜுனா இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஜான் ஆரோக்கியசாமியால் ஏற்கனவே கட்சி நிர்வாகிகளும் பொதுச் செயலாளர்களிடம் பல பேர் முரண்பாடாக இருக்கக்கூடிய சூழல்ல கட்சியினுடைய வளர்ச்சி பாதைக்கு இது தடையாக இருந்து விடுமோ என்ற ஒரு எண்ணத்தில் புதிதாக அரசியல் வியூக வகுப்பாளராக ஆதவ் அர்ஜுனாவை சேர்ப்பதாக இந்த தகவல்கள் வெளியாக இருக்கிறது. முழுமையாக ஜான் ஆரோக்கியசாமியினுடைய ஒப்பந்தம் முறிவு ஏற்படுமா அல்லது ஆதவ் அர்ஜுனோடு இணைந்து இந்த கள வேலைகள் நடைபெறுமா என்ற கேள்விகளும் எழுந்து வருகிறது. இந்த சூழலில் தான் இன்று மாலை 5 மணி அளவில் இந்த ஒப்பந்தம் குறித்தான தகவல் வெளியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இருவரும் ஒப்பந்தம் கையெழுத்து விட்ட அந்த புகைப்படம் வெளியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் சேர இருந்த நிலையில அதெல்லாம் நடக்காமல் போனதற்கு ஜான் ஆரோக்கியசாமி முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. இவை அனைத்தையும் சரி செய்வதற்காகவே இந்த புதிய முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். தற்பொழுது ஜான் ஆரோக்கியசாமியினுடைய இந்த ஒப்பந்தங்கள் முறிவு பெறக்கூடிய இந்த சூழல்ல தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வியூக வகுப்பாளராக ஆதவ் அர்ஜுனா களமிறங்க இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனா களமிறங்கிய பிறகு பிப்ரவரி மாதம் முழுக்க ஒவ்வொரு பூத் வாரியாக இந்த கள ஆய்வுகள் நடைபெறுவதாக தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு பூத் வாரியாக சென்று அந்த ஒவ்வொரு கிராமங்களிலுமே வாக்குகள் எப்படி இருக்கிறது, எந்தெந்த கட்சிகள் மேலோங்கி இருக்கிறது, யாருக்கு அதிகப்படியான செல்வாக்கு இருக்கிறது, தமிழக வெற்றி கழகம் புதிதாக களமிறக்கக்கூடிய சூழல்ல எந்தெந்த வாக்குகள், அதாவது வயது வாரியாக வாக்குகளை பிரித்தெடுத்து இது போன்ற ஒரு டீட்டெயிலிங்கான இன்டெப்தான ஒரு கலாய்வுகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி.